வெல்கம் டு சஹாரா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஆசைக்கும் பேராசைக்கும் உள்ள சின்ன வித்தியாசத்தை பார்க்கலாம். ஒரு மளிகை வியாபாரி இருந்தானா, அவன் நிறைய உழைச்சி நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்தானா. வீடு, பங்களா, காரு எல்லாம் வசதியோடு இருந்தானா. பசங்களெல்லாம் நல்லா செட்டில் பண்ணிட்டானா. அப்போ கூட இன்னும் உழைக்கணும்னு நினச்சானா. சின்ன சந்தோஷத்தை கூட அவன் அனுபவிக்காமல் வியாபாரத்திலே ஃபோக்கஸ்டாக இருந்தானா. வயசாச்சு, மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது மனைவியை கூப்பிட்டானா. என்னங்க, நான் பக்கத்தில் தாங்க இருக்கேன், கவலையே படாதீங்க. பையனை கூப்பிட்டானா. பையன், அப்பா கவலைப்படாதீங்கப்பா, எல்லாம் சரியாயிடும். மகளை கூப்பிட்டானா. மகளை, அப்பா நானும் பக்கத்தில் தான்ப்பா, பேரன் பேத்திக்கு எல்லாம் பக்கத்தில் இருக்குங்க அப்படின்னு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். ஐயோ, நீங்கள் எல்லாரும் பக்கத்தில் இருந்தால் மளிகை கடை யார் பார்த்துப்பாங்க அப்படின்னானா. இதுதான் ஆசைக்கும் பேராசைக்குள்ள வித்தியாசம். ஆசைப்படலாம், ஆனால் பேராசைப்படக்கூடாது.